மாவட்டம் ஆறுமுகமங்கலம் இந்த பகுதியை சேர்ந்தவர் கவின். இவருடைய அப்பா ஒரு விவசாயியா இருக்காரு. விவசாயம் பண்ணி கவினை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. நல்ல ஸ்கோர் பண்ண கவின் ஒரு நல்ல வேலை கிடைச்சி சென்னையில ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு. கிட்டத்தட்ட மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு சம்பளத்துல வேலை செய்யறாரு சென்னையில கவின். இந்த நிலையில தான் தன்னுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நெல்லையை நோக்கி போறாரு. அதாவது தாத்தாவை பார்த்துட்டு வர அந்த சமயத்துல தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த சமயத்துல கவின் ஹாஸ்பிட்டல் தாத்தாவை கூட்டிட்டு போறாரு. அங்க எங்க கூட்டிட்டு போறாருன்னா பாளையங்கோட்டை பகுதியில உள்ள ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அந்த சித்தா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் வேலை செய்யறாங்க. அந்த பெண் யாருன்னா கவினும் அந்த பெண்ணும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ரொம்ப வருஷமா நட்புறவா பழகிட்டு வராங்க. கால போக்குல அந்த நட்பு காதலா மாறுது. இப்படி தாத்தாவை கூட்டிட்டு போய் காட்டுற சாக்குல கவின் தன்னுடைய காதலிய சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அந்த சமயத்துல அதாவது தாத்தாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள அனுப்பிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த கவினை ஒரு இளைஞர் வண்டியில கூட்டிட்டு போறாரு. வண்டியில கூட்டிட்டு போயிட்டு ஒரு பகுதியில அதாவது ஒரு சந்து மாதிரி இருக்கு. அந்த பகுதியில அந்த இளைஞர் சரமாரியா கவின்குமாரை வெட்டுறாரு.